சேலம் மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் ஒரு முக்கியமான செய்தியை பற்றி பேசுவதற்கு. தமிழ்நாடு முழுவதும் மக்களால் கொண்டாடப்படுகிற மிக முக்கியமான திருவிழாக்கள் உண்டு. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு திருவிழா, உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் கொண்டாடக்கூடிய திருவிழா பங்குனி உத்திர திருவிழா. இது வரலாற்று ரீதியாகவும் சங்க இலக்கியங்களில் தொட்டும் ஒரு பிரசித்தி பெற்ற விழாவாக தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களால், தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த பங்குனி உத்திர திருவிழாவை வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 6ஆம் நாள் எங்கள் இயக்கத்தின் சார்பில் சேலத்தை ஒட்டி ஓமலூர் அருகில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி பங்குனி உத்திர பெருவிழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாட இருக்கிறோம். அதற்கு எங்கள் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் கண்ணையன் அவர்கள் முழு பொறுப்பேற்று இதை திறமையாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து வருகிறார். இந்த பங்குனி உத்திர பெருவிழா நிகழ்ச்சியில் எங்கள் மருத்துவரையா அவர்களும், இளைஞரணி தலைவர் மருத்துவர் அன்புமணி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மற்றும் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த பெருவிழாவில் குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இது தமிழ்நாட்டில் இருக்கிற பரவலாக இந்த விழா கொண்டாட வேண்டும் என்று மக்களால் முன்வைத்த காரணத்தினாலே இந்த விழாவை நாங்கள் இந்த ஆண்டு கொண்டாட இருக்கிறோம். இது வரலாற்று ரீதியாக இதிகாசங்களில், சங்க இலக்கியங்களிலும் இது பேசப்பட்ட திருநாள். குறிப்பாக பல இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாடல்களில் சொல்லப்பட்டிருப்பது இந்த பங்குனி உத்திர அன்றுதான் ருத்ர வன்னிய மகாராஜன் பிறந்தது என்ற ஒரு வரலாற்று நிகழ்வு. இது இலக்கியத்திலும் சொல்லப்பட்ட நிகழ்வு. அந்த நிகழ்வை சேலத்தில் பிரம்மாண்டமாக இந்த ஆண்டு கொண்டாட இருக்கிறோம். இது தொடர்ந்து பரவலாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படும் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இதுதான் ஒரு முக்கியமான செய்தி, இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். அடுத்து நம்முடைய தமிழக அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நீர் மேலாண்மை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். இதில் எங்கள் மருத்துவரையா அவர்களும், எங்கள் சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து நாங்கள் சொல்லி வர்றோம், நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் 20க்கு மேற்பட்ட நீர் மேலாண்மை திட்டங்கள் இருக்கிறது, நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டு வர்றோம். இது மருத்துவர் அன்புமணி அவர்கள் இதுக்காக சுற்றுப்பயணமெல்லாம் மேற்கொண்டார். அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் டெல்டா வேளாண் பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்காரு. இதை வரவேற்கிறோம், நம்ம பாராட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்கள் நேரில் போய் மருத்துவர் அன்புமணி அவர்கள், நான், எங்கள் நிர்வாகிகள்லாம் போய் பாராட்டுன்னு சொன்னோம். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதை நிறைவேற்றி இருப்பது ஒரு வரலாற்று கடமையாக, வரலாற்று நிகழ்ச்சியாகவே நாங்கள் பார்க்கிறோம். அதை செய்த முதலமைச்சர் சேலம் மாவட்டத்திலையும் சில நல்ல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் ஏறக்குறைய 1200 கோடி மதிப்பீட்டில் தேசிய கால்நடை ஆராய்ச்சி பூங்கா தொடங்கி வைத்திருக்கிறார். இது சேலம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டம், ஒட்டி இருக்கிற மாவட்டங்களுக்கு, திருவண்ணாமலை மாவட்டம்லாம் பயன்படும். இது தமிழ்நாடு முழுக்க பரவலாக்கப்பட வேண்டும். இது கிராம பொருளாதாரத்தை, குடும்ப வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த கால்நடை வளர்ப்பு, இதை மேம்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் பேசணும். அது மருத்துவரையா தலைமையில் மிகப்பெரிய போராட்டம். அதாவது மேட்டூர் அணையில் காவிரி உபரி நீரை சேலம் மாவட்டம் முழுவதும் இருக்கிற ஏரி, ஆறுகளுடன் இணைக்க வேண்டும் என்பதான் இந்த நோக்கம். இதை முதலமைச்சர் அவர்கள் முதல் கட்டமாக மேட்டூர் அணை உபரி நீர்
100 ஏரிகளோடு இணைக்கும் திட்டம்னு தொடங்கி இருக்கிறார். இது நல்ல திட்டம் தான், வரவேற்கிறோம். ஆனாலும் கூட மக்களுடைய எதிர்பார்ப்பு எங்க பகுதிக்கு வரலையே, எங்க பகுதியில் வர வேதனையும் ஆதங்கமும் அதிர்ச்சிக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள். மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. குறிப்பா மேட்டூர் அணை காவிரியினுடைய கரை தண்ணீர் எடுக்கிற பகுதியில் இருக்கிறது கோனூர் கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற ஏரிகள் இணைக்கப்படவில்லை. அடுத்து அந்த நீர்த்தேக்க பகுதியை ஒட்டி இருக்கிற மேச்சேரி ஒன்றியத்தில் இருக்கிற ஏரிகளுக்கெல்லாம் இணைக்கப்படவில்லை. தொடர்ந்து பல ஏரிகளுக்கு இணைக்கப்படலைங்கிறது மக்கள் மத்தியில் மிக வருத்தமாகவும் ஆதங்கத்திலும் இருக்கிறாங்க. ஆகவே அதை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக கோனூர் கிராமம், மேச்சேரி ஒன்றியம், அடுத்து இருக்கிற ஓமலூர் ஒன்றியம், இப்படி சேலம் மாவட்டம் முழுவதும் முதல்ல சரபங்கா நதியோடு இணைக்கணும். ரெண்டாவது சேலத்தில் ஓடுகிற திருமணிமுத்தாறு அதோடு இணைக்கணும். பக்கத்தில் இருக்கிற பனமரத்துப்பட்டி ஏரி, அந்த ஏரிக்கு இணைக்கணும். அடுத்தது ஆத்தூரில் இருக்கிற வசிஷ்ட நதி, இதில் இணைச்சிட்டாவே இந்த பிரச்சனையை தீரும். ஆகவே முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசு இந்த திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும். அதோட இந்த பனமரத்துப்பட்டி ஏரி நிரப்பிட்டா சேலம் மாநகருக்கு குடிநீர் பிரச்சனை இருக்காது. இது பொறியாளர்கள் சொல்ற கருத்து. மாநகராட்சி நிர்வாகம் இதை தான் சொல்றாங்க. இதை நிறைவேற்றணும். இது முதல் கட்டத்திலேயே இந்த பணி தொடங்கும் பொழுதே இந்த கோனூர் கிராமம் மேச்சேரி ஒன்றியத்தில் இருக்கிற ஏரி, ஓமலூர் ஒன்றியத்தில் இருக்கிற ஏரி, நங்கவள்ளி ஒன்றியத்தில் இருக்கிற ஏரியில் இணைக்கிறதுக்கு இதிலே முதல் கட்ட பணியிலேயே எதையும் சேர்த்து துவங்க வேண்டும் என்று பாமக சார்பில் நாங்கள் வலியுறுத்துறோம். இது மிக முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காவிரி உபரி நீர் மழைக்காலங்களில் வேணா கடலில் கலக்கிற தண்ணீரை தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல்லில் இருந்து நீரேற்றம் மூலமாக தருமபுரி மாவட்டம் முழுவதும் இருக்கிற ஏரிகளோடு இணைக்கிற திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறோம். இதை போல தமிழ்நாட்டின் நீர் மேலாண்மை திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துறோம். இது எந்த வகையிலும் யாருக்கும் பாதிப்பாது. காவிரி உரிமை டெல்டா பகுதிக்கு, காவிரி உபரி நீர் சேலம் தருமபுரி மாவட்ட மக்களுக்கு, அங்க உரிமை நீர் அவங்களுக்கு, உபரி நீர் இங்க மேல் பகுதிக்கு. மழைக்காலத்தில் வேணா கடலுக்கு தண்ணி போகுது, அந்த தண்ணியை பயன்படுத்திக்கான திட்டம் தான். இது யாருக்கும் பாதிப்பு இருக்காது. இதை நிறைவேற்றணும். இன்னும் இதை செழுமைப்படுத்தணும், மேம்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா இது நிரந்தரமா தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் தமிழ்நாடு குடிநீர் பற்றாக்குறையே இல்லை, பாசன திட்டங்களுக்கு பற்றாக்குறையே இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம். இது நம்ம முதலமைச்சர் பேசிட்டு இருக்கிறாரு. எங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் பிரதமர்கிட்ட பேசியிருக்காரு. பிரதமர் அவர்களும் மத்திய அரசும் இதுக்கு திட்ட மதிப்பீடு தயார் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திட்ட மதிப்பீடு தயார் பண்ணதை அப்படியே நிறுத்திடாம இந்த ஆண்டே நிதி ஒதுக்கீடு செய்து உடனடியாக துவக்க வேண்டும். இதை முதலமைச்சரை நாங்கள் பார்த்த நேரத்திலையும் சொல்லியிருக்கிறோம். கோதாவரி காவிரி இணைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மத்திய அரசை வலியுறுத்துங்கன்னு சொன்னால் இப்போ முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் 3 மாநில முதலமைச்சர்லாம் கூடி பேசி மத்திய அரசுக்கிட்ட போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இது முதலமைச்சருடைய முயற்சி நல்ல முயற்சி. அதை விரைவில் தொடங்க வேண்டும், மத்திய அரசும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். இப்போ வெயில் தொடங்கிருச்சு, வறட்சியும் ஆரம்பமாயிடுச்சு, குடிநீர் பிரச்சனை அங்கங்கே லேசாக தலை தூக்குற மாதிரி இருக்கு. இந்த ஆண்டு ஓரளவுக்கு மழை பெய்தாலும் கூட இப்போ குடிநீர் பிரச்சனை துவங்கி இருக்குது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் ஒரு சில பகுதி, பக்கத்தில் இருக்கிற தருமபுரி மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், அதிலும் குறிப்பாக இந்த விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலேயும் ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் குடிநீர் பிரச்சனை இப்போ துவங்கிடுச்சு. ஆகவே இந்த குடிநீர் பிரச்சனையை போக்குவதற்கு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் மிக முக்கியமானது இந்த சமூக நீதியினுடைய அடித்தளமாக இருக்கிற இடஒதுக்கீட்டுக்கு மூல காரணமே மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான். இதை பாமக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். ஆகவே மத்திய அரசு அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்தணும்னு சொல்லி பிரதமர்கிட்ட எங்கள் மருத்துவரையா பாமக சார்பில் கடிதம் கொடுத்துருக்குறோம். மத்திய அரசு செய்யணும்னு நம்புகிறோம். அப்படி மத்திய அரசு செய்ய இயலாத நிலை ஏற்பட்டாலும் கூட தமிழக அரசு கட்டாயம் பண்ணணும். ஏன்னா இந்த உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருப்பது
69 விழுக்காடு எந்த அடிப்படையில் நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள்? அதற்கு காரணமா ஜாதிவாரி கணக்கெடுப்ப மக்கள் தொகை கணக்கை காட்டணும்னு சொல்லியிருக்குது உச்சநீதிமன்றம். ஆகவே உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பழங்குடியின, இஸ்லாமிய சிறுபான்மையினர்களுக்கான இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் தேவை. அதை தமிழக அரசு காலந்தாழ்த்தாமல் செய்யணும்னு சொல்லி வலியுறுத்துறோம். கர்நாடக அரசு செஞ்சிட்டாங்க. பக்கத்தில் மற்ற மாநிலங்கள்லாம் முன்னுதாரணமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பீகார் சட்டமன்றத்தில் தீர்மானம் முதலமைச்சர் சொல்லிட்டார். பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில் சொல்லிட்டாங்க, மத்திய பிரதேசத்தில் சொல்லிட்டாங்க, ஹரியானா, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்லாம் இது கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதை முன்னுதாரணமாக வைத்து தமிழக அரசும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ மருத்துவரையா அறிக்கையில் சொல்லிட்டு இருக்கிறாரு. மருத்துவர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நேற்று கூட்டத்தில் கூட பேசினாரு. தமிழக அரசு மது ஒழிப்பை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தமிழ்நாட்டில் 3361 கடைகள் மூடப்பட்ட நிலையில் உங்களுக்கு தெரியும். அதிமுக கூட்டணியில் தொடர்கிறோம், மாற்று கருத்தே இல்லை. இந்த மீதி இருக்கிற உள்ளாட்சி தேர்தலையும் தொடர்றோம், அதுக்கு பிறகும் தொடரணும் எங்கள் மருத்துவரையா சொல்லியிருக்கிறாரு. கூட்டணிக்காக நாங்கள் கொள்கையை சமரசப்படுத்திக்கல, கூட்டணியில் இருக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. இந்த மக்களின் நலன் காப்பதற்கு மது ஒழிப்பு கட்டாயம் தேவை. அதை வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கும். எங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ மூடப்பட்ட கடைகள்லாம் திறக்கிறேன்னு சொல்லி அரசு அதிகாரிகள் முன்வர நேரத்தில் அங்கங்க போராடிட்டு தான் இருக்கிறாங்க. பாமக அந்த கொள்கை கைவிடல, உறுதியா இருக்கிறோம். இப்போ மத்திய அரசு தொடர்வண்டித்துறை, அதாவது ரயில்வே துறை, தொலைத்தொடர்புத்துறை, BSNL உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது அதிர்ச்சி அளிக்கிற செய்தியா இருக்கு. ஆகவே பொதுத்துறை நிறுவனங்களை மேம்படுத்தணும். அதுதான் அரசுக்கு நல்லது. எதிர்காலத்தில் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும். அதை தனியார் மயமாக்கக்கூடிய முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும். இது பாமக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். இல்ல, பங்குனி பெருவிழா நாங்க நடத்துற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. அதில் போய் கூட்டணி பத்தி நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம். அதுல பேச வேண்டிய அவசியம் வராது. அதுக்குண்டான விழாவும் அதல்ல. அது திரௌபதி திரைப்படம் தமிழ்நாட்டில் பரவலாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நடைமுறையில் இருக்கிறதா அந்த திரைப்படம் எடுத்து காட்டியிருக்குது. இது மக்கள் மத்தியில், அது குறிப்பாக எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு, இளைஞர்கள் மத்தியில், பெரியவர்கள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது போன்ற திரைப்படங்கள் வரணும்னு தான் மக்கள் விரும்புகிறாங்க.